அது ராகில இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பெஸ்ட் கேக் பண்ண முடியும்ன்றது ப்ரூவ் பண்ணது யூ ஒன்லி. ரொம்பவே சாஃப்டான ராகி கேக் பண்ணலாமா? ஒரு பவுலில் அரை கப் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைடில் வச்சுருங்க. அடுத்ததாக 4 வாழைப்பழத்தை வந்துட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1/4 கப்பு டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட அரை கப்பு குக்கிங் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தான தயிரோட அரை கப்பு நாட்டு சக்கரை, நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழம், மெல்ட் பண்ண சாக்லேட்டு, இதோட வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு 1 கப்பு ராகி மாவு, அப்புறமா வந்து 1/4 கப்பு கொக்கோ பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு, ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டராக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கீயோ இல்லைன்னா ஆயிலோ நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த பேட்டர் எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா லெவலாக பண்ணி விட்டுக்கோங்க. நான் இதில் வந்து கார்னிஷ்காக வால்நட் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு 30 to 35 மினிட்ஸ்க்கு உள்ளே வச்சு பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக கேக் ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பியை வச்சு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த கேக் சாப்பிடும்போது ராகியில் பண்ண மாதிரியே இல்லை, கொஞ்சம் ப்ரௌனி மாதிரியும் சாக்லேட் கேக் மாதிரி தான் இதோட டேஸ்ட்டு இருந்துச்சுது. ரொம்பவுமே சாஃப்டாகவும் இருந்துச்சுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.